ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழில் வாக்கியங்களை கொடுக்குறேன். அதுக்கு என்ன இங்கிலீஷில் வரும் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா? எனக்கு இன்றைக்கி ஸ்கூல் இல்லை, கொஞ்ச நேரம் என்னை தூங்க விடுங்க. எனக்கு இன்றைக்கி ஸ்கூல் இல்லை, கொஞ்ச நேரம் என்னை தூங்க விடுங்க. எப்படி பேசலாம்? இது எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா, லெட் மீ ஸ்லீப் ஃபார் சம் டைம். லெட் மீ ஸ்லீப் ஃபார் சம் டைம் அப்படின்னா என்ன தூங்க விடு, விடுங்க. அந்த கொஞ்சம் மரியாதையாக பேசுகிறதா இருந்ததுன்னா ப்ளீஸ்ன்ற வார்த்தையை சேர்த்துக்கோங்க, சரிங்களா? ப்ளீஸ் லெட் மீ ஸ்லீப் ஃபார் சம் டைம். என்னை கொஞ்சம் நேரம் தூங்க விடுங்க. ஐ ஹாவ் நோ ஸ்கூல் டுடே. எனக்கு இன்றைக்கி ஸ்கூல் இல்லை, வச்சுங்களா? சரி. எனக்கு இன்றைக்கி ஆஃபீஸ் இல்லை, கொஞ்சம் நேரம் என்னை தூங்க விடு. எனக்கு இன்றைக்கி ஆஃபீஸ் இல்லை, கொஞ்ச நேரம் என்னை தூங்க விடு. கொஞ்சம் நேரம் என்ன தூங்க விடு அப்படின்னு சொல்கிறதா இருந்ததுன்னா எப்படிங்க சொல்லலாம்? லெட் மீ ஸ்லீப் ஃபார் சம் டைம் அப்படிங்கிறீங்களா? சரி. ஐ ஹாவ் நோ ஆஃபீஸ் டுடே அப்படின்னா எனக்கு இன்னைக்கு ஆஃபீஸ் இல்லை. லெட் மீ ஸ்லீப் ஃபார் சம் டைம். ஐ ஹாவ் நோ ஆஃபீஸ் டுடே. ஆச்சுங்களா? சரி. அது எங்கே வச்சுன்னு தெரியல, தெரியலையே. இந்த மாதிரி நம்ம பேசுவோமா இல்லைங்களா? எப்படி பேசலாம்? இதை எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா, ஐ டோன்ட் நோ வேர் ஐ கெப்ட் இட். ஐ டோன்ட் நோ வேர் ஐ கெப்ட் இட். ஐ டோன்ட் நோ வேர் ஐ கெப்ட் இட் அப்படின்னா அதை எங்கே வச்சேன்னு எனக்கு தெரியல. சரி. நீ என்ன நினைக்கிறன்னு எனக்கு தெரியும். நீ என்ன நினைக்கிறன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஒரு சில நேரங்களில் பேசுறது உண்டு இல்லைங்களா? எப்படி பேசலாம்? ஐ நோ வாட் யூ ஆர் திங்கிங். ஐ நோ வாட் யூ ஆர் திங்கிங். ஐ நோ வாட் யூ ஆர் திங்கிங் அப்படின்னா நீ என்ன நினைக்கிறன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அர்த்தம். அங்கே தனியாக போகிறதுக்கு உனக்கு பயமா இல்லையா? அங்கே தனியே செல்வதற்கு உனக்கு பயமாக இல்லையா? இதை எப்படி இங்கிலீஷ்ல பேசலாம் அப்படின்னா, ஆர் யூ நாட் அஃப்ரேட் ஆஃப் கோயிங் தேர் அலோன். இந்த அஃப்ரேட் வந்துருச்சுன்னா பக்கத்தில் ஆஃப்ன்ற வார்த்தை வந்துடணும் அப்படின்னு நான் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன் இல்லைங்களா? சரி. ஆர் யூ நாட் அஃப்ரேட் ஆஃப் கோயிங் தேர் அலோன். அங்கே தனியாக போகிறதுக்கு உனக்கு பயமா இல்லையா? ஆர் யூ நாட் அஃப்ரேட் ஆஃப் கோயிங் தேர் அலோன். உன்னை கேள்வி கேட்க ஆளையில நினைச்சிட்டு இருக்கிறியா நீ? உன்னை கேள்வி கேட்கறதுக்கு ஆளையில நினைச்சிட்டு இருக்கிறியா? இது வந்து இங்கிலீஷ்ல எப்படி பேசலாம் அப்படின்னா, do you think there is no one to question you? Do you think there is no one to question you? Do you think there is no one to question you? உன்னை கேள்வி கேட்க ஆளையில நினைச்சிட்டு இருக்கிறியா நீ அப்படின்னு அர்த்தங்களா? சரி. என்னோட நிலைமையே மோசமா இருக்கு. என்னோட நிலைமையே மோசமா இருக்கு. இதை எப்படி இங்கிலீஷ்ல பேசலாம் அப்படின்னா, my current situation is awful அப்படின்னா my current situation is awful. இல்லைன்னா இப்படி கூட பேசிக்கலாம். எப்படி? மை கரண்ட் சிச்சுவேஷன் இஸ் ரியலி பேட். என்னுடைய நிலைமையே ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? உங்களுக்கு எது உச்சரிக்கிறதுக்கு வசதியா இருக்கோ அந்த வாக்கியத்தை பயன்படுத்தி பேசிக்கோங்க. மை கரண்ட் சிச்சுவேஷன் இஸ் ஆஃபுல் அப்படின்னாலும், மை கரண்ட் சிச்சுவேஷன் இஸ் ரியலி பேட் அப்படின்னாலும் என்னோட நிலைமையே மோசமா இருக்கு, ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? சரி. எங்கேருந்து உனக்கு இந்த மாதிரி ஐடியாலாம் கிடைக்குது? எங்கேருந்து உனக்கு இந்த மாதிரி ஐடியாலாம் கிடைக்குது? நம்ம பேசுவோமா இல்லைங்களா? எப்படி பேசலாம்? இதை எப்படி இங்கிலீஷ்ல பேசலாம் அப்படின்னா, where do you get all these ideas? Where do you get all these ideas? Where do you get all these ideas? னா எங்கிருந்து உனக்கு இந்த மாதிரி ஐடியாலாம் கிடைக்குது அப்படின்னு அர்த்தங்களா? சரி. எப்படியோ அவன் சமாளிச்சிட்டான். இது எப்படி இங்கிலீஷ்ல பேசலாம் அப்படின்னா, he has managed. அவன் சமாளிச்சிட்டான். somehow. எப்படியோ. he has managed somehow. he has managed somehow அப்படின்னா எப்படியோ அவன் சமாளிச்சிட்டான். சரி. நான் எப்படியோ சமாளிச்சிட்டேன்ப்பா அப்படின்னு நம்ம பேசுவோமா இல்லைங்களா? எப்படி பேசலாம்? I have managed somehow அப்படிங்கிறீங்களா? சரி. ஐ ஹவ் மேனேஜ்ட் somehow. எப்படியோ சமாளிச்சிட்டேன் நான் அப்படின்னு அர்த்தங்களா? சரி. நான் சொன்னதில் பாதி கூட நீ செய்யலை. இது எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா, யூ didn't do even half of what I said. You didn't do even half of what I said. அப்படின்னா நான் சொன்னதில் பாதி கூட நீ செய்யலை. சரி. நீ ஃப்ரீயாக இருக்கும்போது எனக்கு கால் பண்ணு. இது எப்படி இங்கிலீஷ்ல பேசலாம் அப்படின்னா, கால் மீ. எனக்கு கால் பண்ணு. when you are free. இந்த வென்ன்ற வார்த்தைக்கு பொழுது அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்கு இல்லைங்களா? when you are free அப்படின்னா நீ ஃப்ரீயா இருக்கும் பொழுது. கால் மீ. எனக்கு கால் பண்ணு. கால் மீ when you are free. நீ ஃப்ரீயா இருக்கும் போது எனக்கு கால் பண்ணு. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத. என்னவோ உனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத அப்படின்னு நம்ம பேசுறது உண்டு. இது எப்படி இங்கிலீஷ்ல பேசலாம் அப்படின்னா, don't talk as if you know everything. Don't talk as if you know everything. As if அப்படின்னா என்னவோ மாதிரி அப்படின்னு அர்த்தம். என்னவோ மாதிரி அப்படின்னா அதாவது என்னவோ உனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அப்படின்னு நம்ம பேசுவோமா இல்லைங்களா? என்னவோ உனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி, அந்த என்னவோ மாதிரி, சரிங்களா? நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நம்புறேன். டோன்ட் டாக் as if you know everything அப்படின்னா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி, உனக்கு என்னவோ உனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத அப்படின்னு நம்ம பேசுவோமா இல்லைங்களா? அதுதான் இது, சரிங்களா? சரி. என்னவோ உனக்கு தெரியாத மாதிரி கேட்காத. என்னமோ உனக்கு தெரியாத மாதிரி கேட்காது அப்படின்னு நம்ம பேசுவோமா இல்லைங்களா? எப்படி பேசலாம்? இது எப்படி பேசலாம் அப்படின்னா, டோன்ட் ஆஸ்க் as if you don't know. உனக்கு என்னமோ உனக்கு தெரியாத மாதிரி கேட்காது அப்படின்னு அர்த்தங்களா? சரி. எங்கேயாச்சும் வெளியே போகலாமா? எப்படி கேட்கலாம்?
ஷால் வி கோ அவுட் சம்வேர். ஷால் வி கோ அவுட் சம்வேர். ஷால் வி கோ அவுட் சம்வேர் அப்படின்னா எங்கேயாச்சும் வெளியே போகலாமா. சரி, உனக்காக அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். உனக்காக அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னா உனக்காக அவளுக்கு உதவி பண்ணுறேன், உனக்காக அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதா இருந்ததுன்னா இங்கிலீஷில் ஐ வில் ஹெல்ப் ஹர் ஃபார் த சேக் ஆஃப் யூ. ஐ வில் ஹெல்ப் ஹர் ஃபார் த சேக் ஆஃப் யூ. ஐ வில் ஹெல்ப் ஹர் ஃபார் த சேக் ஆஃப் யூ அப்படின்னா உனக்காக அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தங்களா. சரி, உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இது எப்படிங்க கேட்கலாம்? இது எப்படி கேட்கலாம் அப்படின்னா இஸ் யுவர் டாட்டர் மேரிட். உங்கள் மகள் திருமணமானவளா அப்படின்னு அர்த்தம். இஸ் யுவர் டாட்டர் மேரிட். இஸ் யுவர் டாட்டர் மேரிட். உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? உங்கள் பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னா இஸ் யுவர் சன் மேரிட் அப்படிங்கிறீங்களா. சரி, இஸ் யுவர் சன் மேரிட். இஸ் யுவர் சன் மேரிட். உங்கள் பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? உங்கள் மகன் திருமணமானவனா அப்படின்னு அர்த்தம். சரிங்களா. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ப்ளீஸ் 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 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணணும். சரிங்களா. சரி, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.